பிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் ஃபைட் கிளப். லோகேஷ் கனகராஜோடைய ப்ரொடக்ஷன். முன்னாடியெல்லாம் ஒரு ஹீரோயினுடைய ஃபேஸ் வேல்யூ இதெல்லாம் தான் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டிங் ஃபேக்டரா இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட், இது எல்லாமே படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனா இருக்கு. அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் ஒரு பெரிய டைரக்டர், அவருடைய பேர்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா வேற ஃபைட் கிளப் வந்திருக்குங்கிறப்போ அதுவே இந்த படத்துக்கு ஒரு ஹைப் ஏற்படுத்தி இருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிவ்யூ பார்க்கலாம். படத்துடைய டைரக்டர் அப்பாஸ். ஒரு 2 பேரை ஒரு ஊர்ல எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி பெரிய ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த 2 பேர்ல ஒருத்தர் போலீஸ்ல மாட்டிக்கிறாரு, இன்னொருத்தர் வெளியே இருக்கிறாரு. சில வருஷங்களுக்கு அப்புறமா ஜெயில இருந்து வெளியே வரும்போது தன்னுடைய கூட இருந்த ஒருத்தர் வெளியே ஒரு பெரிய விக்ஷாட்டா, ஒரு அரசியல் இன்ஃபுளுன்ஸா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளாகிறாரு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, அதாவது உன்னால தானே ஜெயிலுக்கு போனாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான விஷயம். இவங்க 2 பேரும் முதல்ல ஒன்னா இருக்கும்போது செஞ்ச ஒரு சம்பவத்தினால ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு. அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தரை வச்சு இவங்க அரசியல் பண்றாங்க. இவனாலதான் வந்து பாதிக்கப்பட்டிருக்க நீ, இவனை எப்படியாச்சும் நீ பழி வாங்குங்கிற மாதிரி, சூடேத்தி வர்ற மாதிரி, குசுப்பேத்தி வர்ற மாதிரி இவங்க 2 பேரும் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் படம் ஃபுல்லா மூவ் ஆகுது. படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் கிளப் அப்படிங்கிறப்ப ஓகே, ஏதோ ஒரு சண்டை நடக்கும், ஒரு டீம் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து நம்ம ட்ரெய்லர் டீஸ் எல்லாம் பாக்குறப்போ நம்ம எதிர்பார்த்திருப்போம். ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லாம படம் வந்து வேற மாதிரி மூவ் ஆகுது. அதாவது ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்ற அளவு கூட படம் எனக்கு இல்லை. விஜயகுமார் ஆகட்டும், அப்பாஸ் ஆகட்டும், இந்த மாதிரி படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும் தான் பண்றாங்களே தவிர அந்த படத்துல அந்த காட்சியை மெருகேற்றதுக்கு அவங்களோட எஃபர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு பெருசா ஃபீல் ஆகல. கோவிந்த் வசந்தாவுடைய மியூசிக் ஓகேவா இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ, நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்திருக்கலாமோங்கிற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம் எல்லாமே அவங்க பெஸ்டாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டீமுடைய ஒர்க்னால படம் வந்து விஷுவலா பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஓவராலா பாக்குறப்போ இந்த படம் ஃபைட்ல வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும். ஸோ இந்த படத்தோடைய ரிவ்யூ கேட்டுட்டு இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா நீங்க தான் முடிவு பண்ணோம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்க ரேட்டிங் 2.5 out of 5. இதே மாதிரி வேற ரிவ்யூ நான் சந்திக்கிறேன். இது ஸ்டார்ட் ஆஃப் விஜய் கார்த்திக்.